வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமாங்கிற தலைப்புல பேச சொன்னா இவங்க 3 பேரும் உங்க தலையெழுத்தை பத்தி பேசிட்டு போயிருக்காங்க. இவர் 12ஆவதா பிறந்து பால் குடிக்காத கதையெல்லாம் இங்க யாரும் இங்க கேட்கல. அவர் தலையெழுத்து அது வந்து வாட்ஸ்அப் காலத்துல வருதான். ஒரு காலத்துல ஆதி மனிதன் எப்படி வாழ்ந்தான், காட்டுக்குள்ள இலதலையோட வாழ்ந்தான். அதுக்கப்புறம் நாகரிகத்தோட உடை அணிந்து உணவு முறையை பழக்கப்படுத்தி கொண்டு இன்னைக்கு நாகரிகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கானா. காலத்துக்கு தகுந்த மாதிரி மனிதன் பரிணாமம் அடையணும். அறிவு இருக்கிற மனுஷங்களுக்கு அது புரியும். வயல்வெளி காலத்துக்கும் வாட்ஸ்அப் காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? வயல்வெளி காலத்துல இருந்தது போதும்னு அப்படியே நீங்க வாழ்ந்தீங்க. வாட்ஸ்அப் காலத்துல புதுசா கண்டுபிடிச்சு வாழ்க்கையை ஜாலியா நாங்க வாழ்றோம். வயல்வெளி காலத்துக்கு தீர்ப்பு கொடுங்க. இந்த ஊர்ல ஒரு ஜோடி மாட்டு வண்டியை சொல்லி விடுறேன். நாகப்பட்டினத்துக்கு மாட்டு வண்டியில போங்க, உங்க கரை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. போற வழி எங்க சாணி போடும், தட்டி வரட்டி போய்கிட்டே இருங்க எல்லாரும். நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், எந்த தலைப்பை கொடுத்தாலும் பெண்களை பத்தி குறை சொல்றீங்க. காலகாலமா பொம்பளைங்க நாங்க தான் புருஷ பேச்ச கேட்கணுமா? ஏன் இந்த புருஷங்க எல்லாம் பொண்டாடி பேச்ச கேட்க மாட்டீங்களா? ஒரு காலத்துல பெண்களை நீங்க அடிமையா வச்சிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வந்து பெண்கள் பஸ் ஓட்டுறோம், ஆட்டோ ஓட்டுறோம், ட்ரெயின் ஓட்டுறோம், லாரி ஓட்டுறோம், மெட்ரோ ஓட்டுறோம், ஃபிளைட் ஓட்டுறோம். ஒன்னத்துக்கு ஆகாத இந்த புருஷங்களை கட்டி குடும்பத்தை ஓட்டுறவே. வாட்ஸ்அப் காலத்துல பெண்கள் கல்லூரிக்கு படிக்க போயிடுறாங்க, படிச்சு முடிச்சதோட வேலைக்கு போயிடுறாங்க, ஹாஸ்டல்ல தங்கிதான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்க சமைக்கிறதுக்கான நேரம் எங்களுக்கு இல்ல. ஆனாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட வீட்டுக்காரருக்கு டிசைனா சமைச்சு போறோமே. எப்படி யூடியூப்னு இந்த வாட்ஸ்அப் காலத்துல செல்போனை பார்த்து சார் கூட சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவருக்காக கஷ்டப்பட்டு கடைக்கு போய் கடலமா வாங்கி சப்பாத்தி சுட்டு ரசம் வச்சுட்டு தான் வந்தேன். இப்ப நீங்க சப்பாத்திக்கு குருமா வச்சீங்கன்னா 2-3 நாளைக்கு தாங்காது. இதே சப்பாத்திக்கு ரசம் வச்சீங்கன்னா சப்பாத்தி கல்லு மாதிரி போயிடுச்சுன்னா பிச்சு ரசத்துல ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம், தொண்டையில சிக்காது. ஒருவேளை செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா தனியா கசாயம் வைக்க வேண்டாம், டம்ளர்ல ரசத்தை ஊத்தி கொடுத்துருங்கக்கா, செரிமான பிரச்சனை இருக்காது. வைக்கிற ரசத்துல 1/4 லிட்டர் தண்ணியை சேர்த்து ஊத்தி வைக்க மிச்ச தோசைக்கு தொட்டுக்க சொல்லலாம், சட்னி வைக்கிற வேலை மிச்சம் நமக்கு. காலத்துல எங்க அம்மா அதை செஞ்சு கொடுத்தாங்களே, இதை என்ன பெருசா உங்க அம்மா அந்த காலத்துல செஞ்சு கொடுத்தாங்க? அந்த காலத்துல என்ன உங்க அம்மா 3 நாளைக்கு முன்னாடி 3 படி அரிசியை ஊற வச்சு மொத்த குடும்பமும் தவக்கல மாதிரி பழைய சோத்துல நீச்சல் அடிச்சிட்டு கிடந்திருக்கும். ஒத்த துவையில தொட்டு மொத்த குடும்பமும் சாப்பிட்டுருக்கும். இங்க வந்து எப்படி இருந்தீங்க அந்த காலத்துல? 12 புள்ள பெக்கறத தவிர வேற என்ன வேலை பாத்தீங்க அந்த காலத்துல? இவங்க அம்மா மருமகளா வீட்டுக்கு வந்த காலம் வயல்வெளி காலமா? ஆனா இவங்க வீட்டுக்கு ஒரு மருமக வந்தா அது வாட்ஸ்அப் காலமா? ஒரு காலத்துல 8வது ஃபெயில் ஆயிட்டியா எரும மாடு மேய்க்க போ, 10வது ஃபெயில் ஆயிட்டியா பசு மாடு மேய்க்க போன்னு மாடு மேய்க்க விரட்டி விட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க 10வது 12வது ஃபெயில் ஆனா கூட ரீ எக்ஸாம்னு ஒன்னு எழுதலாம், டிப்ளமோன்னு ஒன்னு படிக்கலாம், நீங்க வெளிநாட்டுல கூட போய் வேலை பார்க்கலாம். அப்படின்னா இன்னைக்கு வேலை வாய்ப்புகளையும் படிப்பிற்கான வசதிகளையும் இந்த காலம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றதை நீங்க மறக்க கூடாது. நிலா மாதிரி வட்டமா தோசை ஊத்துன்னு சொன்னது உங்கள் வயல்வெளி காலமா இருக்கலாம். நிலவுக்கே போயிட்டு வரோம் பாறான்னு சொல்றது எங்களுடைய வாட்ஸ்அப் காலமா இருக்கு. நம் பிள்ளைகள் பிறந்தாலே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டாங்க. ஒரு கவிஞன் தான் அழகா எழுதினா, கள்ளிச்செடி முளைத்த இடங்களில் எல்லாம் பெண்களுக்கான கல்லூரிகள் என்று முளைக்கிறதுன்னு சொன்னா பெண் பிள்ளைகள் இன்னைக்கு படிக்கணும், பெண் பிள்ளைகள் இன்னைக்கு உயரணும்னு ஒரு சமுதாயம் உருவாகுது. அப்படின்னா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் காலத்துல உருவாகுது சார். ஒரு காலத்துல பெண் படி தாண்டினா அவ பத்தினி இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு பெண் படி தாண்டலனா அவ குடும்பமே பட்டினின்னு சொல்ற அளவுக்கு ஆண்களை நம்பாமல் பெண்கள் உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார். யாருக்கையும் யாரும் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கும் யாரும் அடிமை இல்லைன்ற ஒரு விழிப்புணர்வோடு வாழ்ந்துட்டு இருக்கோம்.